வந்தே மாதம் கிரானைட் கொள்ளையர்கள் மணல் கொள்ளையர்களாக எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளோ பணம் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். நம்ம ரிட் பெட்டிஷன் நம்பர் 1251/4/2015 ஒன்றா சஞ்சய் கிஷன் கவுல் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டார் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நாயக்கார் பவன். போட்டுட்டு என்ன எழுதுகிறாருன்னா, ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் was a retired சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். நான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ன்னு எழுதியிருக்கேன், ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆகிட்டார். என்ன அவர் இந்த சஞ்சய் கிஷன் கவுல் தான் ராஜீவ்காந்தி கேஸை கவுத்தவர். 2013 தாக்கல் பண்ணுறேன், குமரன் 10 இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒன்று அருண்ஜேட்லி இவர் அனுப்புகிறாரு டெல்லிக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. சஞ்சய் கிஷன் கவுல் 1/4 மணி நேரம் காரசாரமான ஆர்குமெண்ட்டு. சிபிஐ வக்கீல் மைலாட் இஸ் யூசிங் டெராகட்டரி ரிமார்க்ஸ் அப்படின்னு உட்காரா 1.5 பேர் ஈழத்தமிழை சேர்த்துருக்கான் டெராகட்டரியான் அப்படின்னு இருந்தாலும் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கையும் தள்ளுபடி பண்ண ட்ரை பண்ணார். ஒரு போட்ட பாரதிய ஜனதாவுக்கு இறுதி எச்சரிக்கைன்னு கேஸை மூடிட்டாங்க. அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் எவ்வளோ லட்சணமாக நான் பார்க்குறானுங்க பாருங்கள். இதில் நம்ம இவரெல்லாம் வருவார், தயாநிதி, ஒலிம்பஸ் கிரானைட்ஸ், ஆறுமுகசாமி, வைகுண்டராஜன் எல்லோரும் வருவாங்க. ஆனால் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு ஜாலியாக கட்சிக்காரங்களுக்கு பிஜேபி இந்திரா கட்சிக்கெல்லாம் டொனேஷன் கொடுத்துட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஜெய் ஹிந்த்.